அது சரி, பில்லா செட்டு போயிட்டாரு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவன் கடைய போலீஸ்ல அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாங்க ராஜப்பா. என்கிட்டயா? இது என்னடா வம்பா போச்சு? பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு பிறந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு, பில்லாவோட போட்டோ. இது பில்லாவா? எங்கிட்டே ஓடுறீங்களா? இது பில்லா இல்ல, நான் இல்ல, இவன் தான் பில்லா. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவை மாறணும். நல்லா இருக்கு கதை. அம்மா என்ன விட்டுடுங்க. இப்பதான் சொன்னீங்க அவன் ஆளுங்க 3 நாள் போய் கையாள கொண்டாங்கன்னு. சாமி, முகர கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுவானுங்க. அந்த பில்லா எங்க, நான் எங்க? அவ வாயை போட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுவீங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடவா? ராஜப்பா, பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்கிற உண்மை இந்த உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் தான் பில்லா போலீஸ் பிடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவை மாட்டா? அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா? ராஜப்பா, உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி, வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, நீ உதவாத வேலை, உயிர் போற வேலை நமக்கு வேண்டாம். ஆள விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க தான் சரி விடுறா, ஆலியன் சாவு நூலியன் சாவு ஒத்துட்டு இருப்பேன். ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்லை. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு தூக்கத்தை கெடுக்குவா? இந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு துக்கத்தை உண்டாக்குவா? ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது? ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊராம் பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதையாச்ச சாமி நாங்க. எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டணும், அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி தெரு தெருவா அலைஞ்சி கேவலமா பிச்சை எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா, வாழ்க்கை பெருசா? 4 பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதிதான் விதி ஆயிடுச்சுல. வேங்க சுவாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை தெருவில் விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவளை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்னது நான் செஞ்சா செய்வீங்க. ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு. பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே, அவங்க இந்த நாட்டுல இருக்கலாமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? சொல்லு ராஜா, சொல்லு. என்ன மன்னிச்சிருக்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சு இன்ச்சா ஏத்தணும். சாமி, உங்க சொல்லுக்கு சம்மதம். தேங்க்யூ ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா. என் லட்சியம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன சேர்ந்தது? அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? ஜெகநாத், நீ விடுதலையாகி வெளியே போவ. இன்னும் ஒரே ஒரு மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? நீ வெளியே போனதும் உன் காணாம போன குழந்தைங்க கண்டிப்பா உனக்கு கிடைச்சிடுவாங்க. அது சரி ஜெய்ஜே, இவ்வளவு நல்ல மனுஷன் நீ, உனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? ஒரு சதிகார கும்பல்ல நானும் ஒருத்தனா இருந்தேன். பூட்டை உடைக்கிறது தான் என்னுடைய தொழில்.
அது தப்புன்னு உணர்ந்து என்னுடைய பழைய தொழிலான சர்க்கஸ் கம்பெனிலேயே போய் சேர்ந்தேன். ஹலோ ஜே. ஹலோ. வா வண்டியில உட்காரு. நோ தேங்க்ஸ் ரஞ்சித், நான் வேற பாதியில போயிட்டு இருக்கேன். ஜே அதனால தான் கார்ல போனவன் இப்ப தெருவில் போய்கிட்டு இருக்க. தட்ஸ் ஆல் ரைட் ஜே. 2 பேரும் திசை மாறி போனாலும் பழைய சிநேகிதத்துக்காக என் கூட கொஞ்சம் தூரம் வரலாம் இல்லையா? வா, உன்னை விட்டுறேன். கேட்டின் உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? ஒவ்வொரு முதல் தேதியும் ரத்தன்லால் மில்ஸோட சம்பள பணம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருந்து ஆபீஸுக்கு ஒரு பாதை வழியா போகுது. பாதை முழுக்கவும் பேனுக்கு 4 பக்கமும் பாதுகாப்பு இருக்கு. பிரயாண டைம் 1/2 மணி நேரம் தான். உன்னை நான் எப்படியாவது ஓடுற வேனுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். இந்த நல்ல வேலைக்கு என்னையே தேர்ந்தெடுத்த உங்ககிட்ட தான் எவ்வளவோ ஆளுங்க இருக்காங்களே. ஜே அந்த வேன்ல ஒரு சேஃப் இருக்கு. அந்த சேஃப்ல தான் பணம் எல்லாம் இருக்கு. அந்த சேஃப 1/2 மணி நேரத்துக்குள்ள திறக்கிறதுக்கு உன்னை விட்டா வேற ஆளே இல்ல. டிரைவர் ஸ்டாப் தி கார். ஜே இன்னும் நீ உன் பதில சொல்லலையே. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே, உன்னுடைய பாதை வேற என்னுடைய பாதை வேறன்னு. இடியட் மாதிரி பேசுறிய. இந்த சர்க்கஸ்ல உனக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்ல காரியத்தை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நோ சான்ஸ். ரஞ்சித், பாடுபடுறதுதான் தொழில், பூட்டை உடைக்கிறது தொழில் இல்ல. என்ன பையன் அழறீங்க? மம்மிய விஜய் ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க டாடி. ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? ஆமா டாடி, மாடிப்படியில இருந்து மம்மி தலை குப்புற விழுந்துட்டாங்களா. அடுத்த வீட்டு ஆன்ட்டி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி மம்மிய காமா இருங்க, யாரும் அழாதீங்க. அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க தைரியமா வீட்லயே இருங்க. நான் ஓடி போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இந்தா. உங்க மனைவியோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு மிஸ்டர் ஜெகநாத். உடனே ஆபரேட் பண்ணி ஆகணும். அதுக்காக வெளியில இருந்து ஸ்பெஷலிஸ்ட வரவழைக்கணும். அதுக்கெல்லாம் பணம் அதிகமா செலவாகும். உங்களால டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தான் தெய்வமா இருந்து என் மனைவியை காப்பாத்தணும். நான் பணத்தோட வந்துடுறேன் டாக்டர். பணத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல நீ வேலையில இருக்கியா இல்லையாங்கிறத பத்தி முடிவு பண்ணுவோம். என்ன சார் சொல்றீங்க? வேலையை பத்தி இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு என்னங்கிற கேள்வி இப்ப வேண்டாம். உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், நீ போலாம். காரணம் இல்லாம எப்படி சார் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க? விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் இப்ப நான் தயாரா இல்ல. யூ கேன் கோ. எனக்கு வர்ற கோபத்துக்கும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். ஆனா என் மனைவி இருக்கிற நிலையை நினைச்சா. வெரி குட் மேனேஜர், சொன்னபடி செஞ்சிட்டீங்க. பட் ஒன் திங், நாங்க தான் ஜே தூக்க சொன்னாங்கிறத யார்கிட்டயாவது சொன்னீங்க, நாங்க உங்களை மேல தூக்கிடுவோம். ரத்தன்லால் மில்ஸோட வேன் இந்த ரோடு வழியா தான் போகும். இது லெவல் கிராசிங். இந்த இடத்துல தான் நீ வேனுக்குள்ள போகணும். போறது இருக்கட்டும், வேனுக்குள்ள போறது எப்படி? எந்த ஷெட்ல நிக்குதோ அங்கே அதுக்கு அடியில ஒரு ஸ்பெஷல் வழி பண்ண சொல்லி நம்ம மெக்கானிக் கிட்ட சொல்லிருக்கேன். ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி 2 ஸ்க்ரூ போட்டு இருப்பாங்க. உன் வேலை வேனுக்கு அடியில போய் அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும்.